ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ATS ಅಮಕಪಟ್ಟಲಿಂದ ಅದಕ್ಕೇತಾಪೆ ಪಲ SI ಯೂನಿಟ್ಲಿಂದ 29 PT ಕೇಸಸ್ ATS ಗೆ மாற்றப்பட்டுள்ளது. தவிர இன்னைக்கு 40 அண்டர் இன்வெஸ்டிகேஷன் விசாரணை உள்ள கேஸ் ATS விசாரிச்சிட்டு இருக்காங்க. அந்த பெண்டிங் ட்ரையல் கேசஸ்ல ரிவ்யூ பண்ணும்போது சில நீண்ட கால தலைமுறை ஆனாலும் லாங் டேர்ம் absconding accused பத்திய ரெண்டு ஆபரேஷன்ஸ், ஒரு ஆபரேஷன் அறம், ஒரு ஆபரேஷன் அகலி போன ஒரு சில மாசத்தில் தொடர்ந்து ஓடிட்டு இருந்து அதோட ரிசல்ட்ஸ் படி ஒரு கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் பிளஸ் ATS டீம் அவங்கள்ட்ட சேர்ந்துட்டு ஒரு ஆபரேஷன்ல ஆந்திரா போலீஸ் சேர்ந்துட்டு ஒரு ஆபரேஷன்ல கர்நாடகா போலீஸ் கூட சேர்ந்துட்டு கூட சென்ட்ரல் ஏஜென்சிஸ் கூட அவங்க நம்ம தொடர்பு வச்சு அவங்களுடைய உதவி கூட 3 லாங் பெண்டிங் அக்யூஸ்ட் சில கேசஸ்ல ஒரு கேஸ்ல ஒரு அக்யூஸ் பொறுத்தபடி ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அவர் அரெஸ்ட் ஆயிருக்காரு. இன்னொரு அக்யூஸ்ட் 26 வருஷத்துக்கு அப்புறம், இன்னொரு அக்யூஸ்ட் 29 இயர்ஸ்க்கு அப்புறம். அந்த ரெண்டு ஆபரேஷன்ல சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட் பேர் அபூபக்கர் சித்திக். அவர் தமிழ்நாடுல 5 கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஆள். தமிழ்நாடு இருக்கிற கேசஸ்ல கேரளால கூட 2 கேஸ் இங்கே டிரான்ஸ்பர் ஆகி சேர்ந்துட்டு இருந்தோம். கர்நாடகால 2013 ஒரு கேஸ், இப்போ ஆந்திர பிரதேஷ்ல மறுபடி இன்னைக்கு ஒரு கேஸ் இப்போ இந்த மாத எக்ஸ்ப்ளோசிவ் சீசர்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ஒரு கேஸ். ரெண்டாவது அக்யூஸ்ட் முகமது அலி, அவர் 99 7 கேஸ் கிளப் பண்ணி ஒரு பாம்பு பிளாஸ்ட் கேசஸ்ல சம்பந்தப்பட்ட நபர். இந்த 2 பேர் நம்ம ராயச்சுட்டி டவுன் கடப்பா ஆந்திர பிரதேஷ் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆபரேட் பண்ணி அங்கிருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். மூணாவது டெய்லர் ராஜா, அவர் 96 இருந்து 4 கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஆள். அவர் விஜயபுரா டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகா ஸ்டேட்ல இருந்து கர்நாடகா போலீஸ் கூட சேர்ந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை தொடர்பு ATS ஒரு பிரமாதமா ஒரு வெரி ப்ரொஃபஷனல் அண்ட் சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அது ஒரு ப்ரூஃப் தட் தமிழ்நாடு போலீஸ்ல ATS has done great work. இருக்கிற கேசஸ்ல ஆல்சோ the investigation is going on and வர காலத்தில் தமிழ்நாடு will be free from any activities which relate to the terrorism or serious criminal repercussions. That will be assured of. கரெக்ட் சட்டப்படி பாத்தீங்கன்னா டெரரிசம்க்கு சில டெபினிஷன் இருக்கு. அந்த காலத்தில் அந்த UAPA தடா இல்லைன்னா போட்டா செக்ஷன்ஸ் இந்த கேசஸ்ல இல்லையே. So technically பார்க்கும்போது it is terrorism word வராது. ஆனால் actions etc were all about creating terror only. ஆனால் சட்டப்படியே நம்ம சட்டப்படி தான் ஆக்ஷன் கோட் படி பேச முடியும். 30 ஆண்டுகளுக்கு மேல தலைமறைவாக இருந்த குற்றவாளிகள் இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு இவங்களை இது ஒரு அச்சீவ்மெண்டா பார்க்கறதா இருந்தா இல்ல இப்படி ஒரு சவாலான கேஸ்ல வருஷம் கழிச்சு பிடிக்கிறது ஒரு அச்சீவ்மெண்டா அப்படி என்ன சவால் இருக்கு? ஒரு கேஸ்ல ஒரு 150-160 குற்றவாளி இருக்கும் போது 2-3 பேர் லாங் டேர்ம் absconding இருந்தாலும்னா அது ஒரு சக்சஸ்ஃபுல் தான். நீங்க 150-160 அக்யூஸ்ல இருந்து ஒரு எல்லாமே absconding இல்லைன்னா நிறைய பேர் லாங் டேர்ம் absconding சொன்னாங்கன்னா அது ஒரு ஃபெயிலியர் சொல்லிடலாம். ஆனால் ஒரு 2-3 பேர் மட்டும் லாங் டேர்ம் absconding, அது கூட இப்போ விசாரணைப்படியே எப்படி அவங்க நிறைய ஃபேக் ஐடென்டிட்டிஸ் இடம் இங்க தொடர் வைக்காம எப்படி மாத்திட்டு இருந்தாரு அதை பார்க்கும்போது 30 வருஷம் தாண்டி கூட நம்ம அந்த கேஸ் விடாம பிடிச்சிருக்கோம்னா டெஃபினெட்லி சக்சஸ் ஒன்லி. நம்ம போலீஸ் எப்படி அதர் ஸ்டேட் போகும்போது ஒரு கான்பிடன்ஸ்க்கு அந்த ஸ்டேட்டுடைய முக்கியமான அதிகாரி கூட தொடர்பு வச்சுட்டு ஆபரேட் பண்ணும். பட் ஆபரேஷன் மொத்தமா நம்மளுடைய ஸ்டேட் ஆபீஷியல்ஸ் விடுதான். அதிகாரிகள் இருந்தாங்க, எத்தனை போலீஸ் இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? ஒவ்வொரு முறையுமே ஒரு பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம்.
போலீஸ் இப்ப அவங்க கண்டினியூ வரும்போது அவங்க என்னென்ன பிரச்சனையை எதிர்கொண்டாங்க அந்த டீம்ல மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? இல்ல இன்னைக்கு தேதியில மொத்தமாக 80s எண்ணிக்கை 181 ஆபீசர்ஸ், 4 SP DIG இன்சார்ஜ் கூட இருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட கேஸ்ல எத்தனை ஆபீசர் இருந்தாங்க அத ஒரு நம்முடைய சீக்ரெட் ஆபரேஷன்ஸ்ல இருக்கு. அதை நம்ம தெளிவா சொல்ல முடியாது. எந்த கேஸ்ல இருந்தாலும்னா அதுக்கு எவ்வளவு டீடைல்ஸ் கொடுக்க முடியும் பார்க்கும்போது அந்த ஆபீசருடைய ப்ரொடெக்ஷன், அவங்களுடைய சீக்ரெசி கூட பார்க்க வேண்டியிருக்கும்.